இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 24 அதிகாரம் 1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியும் இதில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கர்த்தருக்கு சொந்தமானது. அவர் உருவாக்கினது, அவரே அதை ஸ்தாபித்தார். அவருக்கு சகல அதிகாரங்களும் இருக்கிறது. எனவே நீ ஏன் கலங்குகிறாய்? வருத்தம் கொள்ளாதே மகனே, இது உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நீ கவலைப்படாதே மகளே. உனக்கு விரோதமாய் எழும்பலாம், அநேகர் உனக்கு தீங்கு நினைக்கலாம், நீ விழத் தள்ளலாம், உன்னை கீழே விழத் தள்ளலாம், உனக்கு வஞ்சகம் செய்யலாம். ஆனாலும் ஒருவராலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தையும் அதன் நிறைவும் அவருடையது. அவருக்கு மறைவை ஒன்றுமில்லை. கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை தடுக்க ஒருவராலும் கூடாது. உன் முன்னேற்றத்தையோ உன் உழைப்பையோ தடுக்க ஒருவராலும் முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகம், இதிலுள்ள நிறைவு எல்லாமே தேவனுடையது. அவர் சகலத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். யார் அவருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதபடி அடுத்தவர்களுக்கு தீங்கு நினையாமல் எல்லோரிடமும் சமாதானமாய் இருப்பவனே. எப்பொழுதும் அவன் எல்லோரையும் நேசிக்கிறவனும் இருதயத்தில் சுத்தம் இருக்கிறவன் தான் கர்த்தரிடத்தில் சேர முடியும், அவரோடு கூட இணைய முடியும். அப்படிப்பட்டது உன்னை கர்த்தர் நிச்சயம் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவார். அவரே உண்டாக்கினார், அவரே உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.